அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டுருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க. அனைவருக்கும் முதல்ல நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தேன். 6 வகையான அமைப்பில் நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு 6 வகையான அமைப்பில் ஏதேனும் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. நல்ல உயர்ந்த நிலைக்கு பதவியில் இருந்தால் பதவியில் உயர்ந்த நிலைக்கு போகலாம். வியாபாரம்னா நிறைய வருமானம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சங்களை தான் இந்த 6 வகையான இதில் காட்டியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு விட்டுருக்குறோம் பாருங்கள். அதில் புஷ்கராம்சம் அப்படிங்கிறத பற்றி விளக்கியிருக்கிறேன். இப்போது நீச்ச பங்க ராஜயோகம். இது என்ன நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா, ஒரு கிரகம் நீச்சமாயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய வலிமையை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய வலிமையை முற்றிலுமாக இழந்துருச்சு அப்படின்னா அந்த காரகத்துவம் சுத்தமாக வேலை செய்யாது. இப்போ இன்றைக்கி இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த நீச்சம் அப்படிங்கிறது எப்படி பங்கமாகி ராஜயோகத்தை நமக்கு கொடுக்க போகுது. எப்போ நம்ம இந்த நீச்சபங்க ராஜயோகம் நம்மளை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நிறைய செல்வ செழிப்பை கொடுக்காம ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்காம போகவே போகாது. அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். எல்லா கிரகங்களுமே நீச்சமாகும். அப்போ நீச்சம் பங்கமாகுது. இப்படி நீச்சம் பங்கமாகுது அப்படின்னா, ஒரு கிரகம் நீச்சமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கோச்சாரத்தில் புதன் நீச்சம். வரக்கூடிய மாதத்தில் மார்ச் மாதத்தில் புதன் இந்த மீனத்துக்கு இங்கே வர்றாரு. இங்கே வர்றப்ப புதனுக்கு இது நீச்ச வீடு. அப்போ நீச்ச வீடு அப்படின்னா இந்த நீச்சமான கிரகம் இதனுடைய காரகத்துவம் முழுதும் பாதிக்கும். புதனுடைய காரகத்துவம் என்ன? தாய் மாமன், இளைய சகோதரி, வியாபாரம், கல்வி, வங்கி வேலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலை, இதெல்லாம் அதனுடைய காரகத்துவம் முழுசும் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கிறப்ப இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நீச்சமானது எப்படி பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்குது அப்படின்னா, இதே மார்ச் மாதத்தில் மார்ச் 2004 தான் சுக்கிரன் மீனத்திற்கு வர்றார். சுக்கிரனுக்கு இது உச்ச வீடு. அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்றப்ப இந்த புதனுடைய நீச்சம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை இவர் கொடுப்பார். இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே இருக்குது. அப்போ நீச்ச பங்கம்ங்கிறது இது ஒன்று தான் அமைப்பா அப்படின்னா இல்லை. இதுக்கு ஒரு 2-3 சிம்பிள் ரூல்ஸ் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் அந்த நீச்ச கிரகம் இருந்தால் நீச்ச பங்கமாகிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே சும்மா சந்திரன் இங்கே சும்மா போட்டு வச்சுருக்கிறேன். சந்திரனுக்கு இது இருக்கிற இடம் 1, இது 2, இது 3, 4. அப்போ சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னா என்னென்னா 1, 4, 7, 10. இந்த 4 இடத்தையும் தான் 1, 4, 7, 10 இந்த 4 இடம்தான் கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். கேந்திர திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அற்புதமான யோகத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி தசாபுத்தியில் அந்த மாதிரி இப்போ இந்த புதனுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இப்போ சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கேந்திரம்னு சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், சந்திரனுக்கு இங்கே சந்திரன் இருக்குது 1, 2, 3, 4. இப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், புதன் இது நீச்சம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுத்துருவார். மேலோட்டம் பார்த்துட்டு நீச்சம் ஆயிடுச்சு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீச்ச பங்க ராஜயோகத்தை இது கொடுக்காமல் போகவே போகாது. அதே மாதிரி இங்கே சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே சந்திரன் இருந்ததுன்னா சந்திரன் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறனால இந்த புதன் ஆட்டோமேட்டிக்காக நீச்ச பங்கம் ஆயிடுவார். அதே மாதிரி சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல உச்ச கேந்திரத்தில் புதன் இருக்கிறனால இந்த புதன் நீச்சம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை அப்படியே மாற்றி கொடுத்துருவார். அப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதகன் மிக 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 ஒரு உன்னதமான நிலைக்கு இந்த அமைப்பு கொண்டு போயே தீரும். இது மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களும் இந்த மாதிரி நீச்சமாகும். நீச்சமாச்சுன்னா நீச்ச பங்கமாகறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த அமைப்பில் பார்க்கணும். பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே நீச்சமான புதன் கூட உச்ச சுக்கிரன் இருக்கிறார்.
இது ஒரு அமைப்பு. சந்திரனுக்கு பார்க்குறது ஒரு அமைப்பு 2. இன்னொன்று என்னென்னா, இந்த வீடு கொடுத்தார் இல்லைங்களா, இந்த புதன் இங்கே இருக்கிறார். புதனுக்கு வீடு கொடுத்தவர் அவரும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் இந்த நீச்சம் பங்கமாயிரும். அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய இணைவு பார்வை இருந்தாலும் இந்த நீச்சம் பங்கமாயிரும். அப்போ இவ்வளோ அமைப்புகளில் இந்த நீச்சம் அப்படிங்கிறது பங்கமாயிடுது. அதனால் ஒரு கிரகம் நீச்சம், 1 நீச்சம் 2 நீச்சம் என்ன பண்ணுறது, ஐயோ ஒன்றும் முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்குது. அப்போ நீச்சம் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை கிரகங்கள் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் நீச்சம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள், அல்லது கூட ஏதாவது உச்சம் பெற்ற கிரகம் இருக்கான்னு பாருங்கள், ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கான்னு பாருங்கள், அவங்களுடைய பார்வையில் இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது, பார்வையில் இருக்கான்னு பாருங்கள். அல்லது அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறான்னு பாருங்கள். இப்போ இவருக்கு வீடு கொடுத்தவர் யார்? இது யாருடைய வீடு? குருவோட வீடு ஆட்சி உச்சம். இப்போ குரு இங்கே இருந்தார்னு வச்சுக்கோங்க, கடகத்தில் இருந்தார்னா கடகம் தான் குருவுக்கு உச்ச வீடு. அப்போ வீடு கொடுத்தவர் இங்கே உச்சமாகறதுனால இங்கே புதன் தனியாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்துருவார். எப்போ கொடுப்பாரு? ஒன்று புதன் தசையில் அல்லது குரு தசையில். குரு தசையில் இதனுடைய புத்தி வர்றப்போ இது நீக்குமேறும். புதன் தசையில் குரு புத்தி வர்றப்போ இது நீச்சபங்க ராஜயோகத்தை இவர் கொடுத்துருவார். இதுதான் இருக்கிறதுலே ஒரு உன்னதமான ஒரு ஜாதகத்தில் வரக்கூடிய அருமையான ஒரு பதிவு. பாருங்கள். அடுத்தது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு மீண்டும் இருக்கிறத மற்றதெல்லாம் தனித்தனி பதிவில் நான் விளக்கி சொல்லி கொடுக்குறேன். தெளிவாக வச்சுக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ முன்னேற போகிறோம் அப்படிங்கிறத இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறியே தீருவீங்க. என்ன நேயர்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.